Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message that can change your lives regarding a few highlights of the death, burial, and resurrection of our Lord and Savior Jesus Christ. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. Greetings to all my wonderful viewers in the matchless name above all names, who being in the form of God did not consider it robbery to be equal with God, but made himself of no reputation, taking the form of a bondservant and coming in the likeness of men, and being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even to death on the cross. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் கூட அந்த மேலான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அவர் யாரா இருக்கிறார்? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். Hallelujah. Thanks for tuning in. நீங்க கூட கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். In the next half hour, the resurrection power of God's word is going to change your lives forever. அடுத்த அரை மணி நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் தலைக்கீழாக மாற்றப் போகிறது. Hallelujah. As we read in Romans 8:11, if the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies through spirit who dwells in you. Hallelujah. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். Hallelujah. I praise God and thank him for giving me this wonderful opportunity and great privilege to speak to you about his wonderful words of life once again. இன்னொரு விஷயம், அவருடைய ஜீவனில் வார்த்தைகள் பேசும்படிக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். இஃப் யூ நீட் ப்ரேயர், கால் தட் நம்பர் ஆன் தி ஸ்க்ரீன். உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பரை நீங்கள் கூப்பிடுங்கள். ஜீசஸ் வில் கம் இம்மீடியட்லி அண்ட் ஓப்பன் அ டோர் ஆஃப் பிரேக் த்ரூ. அச்சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை வந்து விடுதலின் வாசல் திறப்பா. மெனி டைம்ஸ் வி see before patients get to the doctor they are dead. அநேக முறை நம்ம என்ன பார்க்குறோம், அடிப்பட்டவர்கள் டாக்டர்கிட்ட போய் சேர்றதுக்குள்ளே மறித்து விடுவார்கள். If you call Jesus on the scene, he is always by our side. He'll immediately change your situation. ஜெபிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அருகில தான் இருக்கிறாங்க. கூப்பிட்ட மாத்திரத்தில் வந்து சூழ்நிலை மாற்றிடுவார். Shall we constrain him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? மூன்றாணியா என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா, மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. நான் பாவியல்ல, எனக்காக நீ ரத்தம் சிந்தினி, இன்றுவும் பிள்ளை நான் ஏசையா, இன்றுவும் பிள்ளை நான். Hallelujah. Hallelujah. How many of you, hallelujah, truly love Jesus today? உண்மையாகவே நீங்கள் யார் யார் இயேசுவை இன்றைக்கு நேசிக்கிறீர்கள்? If you really do, have you ever taken this holy Bible of his and kissed it then? உண்மையாகவே நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்றால்
இந்த பரிசுத்த வேதாமத்தை எப்பொழுதுனா எடுத்து ஒரு முத்தம் கொடுத்திருக்கிறீங்களா? His love letter to us where he says, I have loved you with an everlasting love, therefore with loving kindness have I drawn you. இது அவருடைய அன்பின் காதல் கடினமாக இருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உன்னை அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்திருக்கிறேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். Hallelujah. Shall we take the Bible and kiss it? உங்க வேதத்தை இருந்தா கையில் எடுத்து ஒரு முத்தம் கொடுங்கள். People kiss dogs today. Say yuck 3 times. இன்றைக்கு நாய்க்கு முத்தம் கொடுக்குறாங்க. யக் யக் யக்குன்னு 3 முறை நீங்க சொல்லுங்கள். Hallelujah. Where did Hallelujah he revealed this great love? நம்மேல் வைத்த இந்த மகா பெரிய அன்பு தேவன் எங்கே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்? At Calvary cross where he hung on 3 nails and gave his life for us. அந்த கல்வாரி சிலுவையில் 3 ஆணியில தொங்கி அவருடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்த அந்த இடத்துல தான் அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். In Jeremiah chapter 31 verse 2 to 4 we read, he speaks through Jeremiah the prophet. Thus says the Lord, the people who survived the sword, corona pestilence, found grace in the wilderness in 2021. Israel, when I went to give him rest, I have loved you with an everlasting love, with loving kindness I have drawn you. Again I will build you and you will be rebuilt, O Virgin of Israel. You shall again be adorned with your tamarins and shall go forth in the dances. Hallelujah of those who rejoiced. எரேமியா தீர்க்கதரிசி மூலமா 31ஆம் அதிகாரத்தில் 2-4 வசனம் வாசித்தா எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசுறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பட்டயத்துக்கு தப்பினவர்கள் ஹல்லேலூயா வனாந்திரத்தில் இரக்கத்தை பெற்றார்கள். இந்த காலகட்டத்தில் கொரோனா கொள்ளை நோயை தப்பினவர்கள் 2021 வருஷத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். இஸ்ரேலுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க அவர் தீர்மானம் செய்தார். நான் உன்னை அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், என் காரணத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டேன் என்று ஹல்லேலூயா சொல்லுகிறார். நீ திருப்பி கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் கன்னியே ஹல்லேலூயா, நீ மேல வாத்தியத்தோடு அலங்கரித்து ஹல்லேலூயா ஆடல் பாடலோடு நடனத்தோடு ஹல்லேலூயா சந்தோஷமா மகிழவர்கள் கூட நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord Jesus saying, I have suffered, shed blood and died for your sins. So today, if you crucify your flesh on my cross and bury it, I will build you up and you'll rise with resurrection power. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நான் உனக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி பாவங்களுக்காக நான் மரித்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உங்க மாம்சத்தை என்னுடைய சிலுவை மேல நீங்கள் அறைந்து அடக்கம் பண்ணி விட்டா நான் உங்களை திருப்பி கட்டி எழுப்புவேன். நீங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு எழும்புவீர்கள். We say, I love you, Jesus. But did you see what God did for love sake with which he loved us? நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே நாங்கள் நேசிக்கிறோம் என்று. ஆனா அன்புக்காக தேவன் ஹல்லேலூயா அவர் என்ன செய்தார் என்று, அந்த அன்புக்காக என்ன செய்தார் என்று நாம் பார்க்கிறோமே. He became a living sacrifice for us. அவர் நமக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். Without making a sacrifice, you can get nothing from God. நீங்கள் ஒரு தியாகத்தை செய்யாவிட்டால் தேவனிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. Make a decision today in prayer as to what sacrifice you have to make to honor the Lord your God who made the greatest sacrifice of all in this first feast of the Lord. கர்த்தருடைய இந்த முதலாம் பண்டிகை, இந்த பஸ்கா பண்டிகையில் நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும்.
ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி, கர்த்தாவே நீ செய்த மேலான தியாகத்துக்கு ஈடா உம்மை கனப்படுத்தும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபித்து கேட்க வேண்டும். In agony on the cross, Jesus shows us his humanity through sufferings. சிலுவையில் பாடு பெற்ற போது ஹல்லேலூயா அவருடைய மாம்சத்தை பற்றி அவருடைய பாடுகள் மூலியமா நமக்கு அது தெரிய வருகிறது. And he has said, if you suffer with me on this earth, you will also reign with me in glory. அவர் என்ன சொன்னாரு, இந்த பூமியில என்னோட கூட பாட அனுபவிச்சா மகிமையில என்னோடு கூட ஆளுகை செய்வீர்கள். Do you want to be an apostle for Jesus? நீங்கள் இயேசுக்காக ஒரு அப்போஸ்தலனா இருக்க விரும்புகிறீர்களா? Apostle Paul removed his shirt and showed his back and said, look, I bear the marks of an apostle. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தாரு, தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி தன்னுடைய முதுவை காட்டினாரு. இதோ பாருங்க, அப்போஸ்தலனுடைய அடையாளத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று. Do you want to be a prophet? The true prophets who spoke what God said were stoned and treated badly. நீங்க தீர்க்கதரிசியா ஆண்டவருக்கு இருக்கும்படிக்கு விரும்புகிறீர்களா? உண்மையானவே ஆண்டவர் பேசினதை சொன்ன தீர்க்கதரிசிகளை கல்லெறிஞ்சார்கள். ஹல்லேலூயா. பயங்கரமான கஷ்டத்துக்குள்ள அவர்களை ஆக்கினார்கள். Today also stones are thrown by evil words spoken through his people by the devil. இன்றைக்கு கல்லை எரிஞ்சதுக்கு பொல்லாதவன் வந்து அவனுடைய ஜனங்க மூலியமா வார்த்தைனால கல்லெறிகிறார்கள். My senior pastor, Apostle Bishop Reuben, has the marks of an apostle and a prophet. என்னுடைய தலைமை போதகர் வந்து அப்போஸ்தலர் பிஷப் ரூபன் அவர்கள் இடத்துல அப்போஸ்தலருடைய அடையாளமும் தீர்க்கதரிசியுடைய அடையாளமும் உண்டு. Hallelujah. He also has the anointing of an evangelist and a pastor and a teacher also. அவருக்கு சுவிசேஷகரோட அபிஷேகம் உண்டு, போதகரோட அபிஷேகம் உண்டு, மேய்ப்பரோட அபிஷேகம் உண்டு. Of the fivefold ministry, 5 விதமான ஊழியத்தை அத்தனை அபிஷேகம் பெற்றவராக இருக்கிறார். He has completed 55 years in apostolic ministry. அப்போஸ்தல ஊழியத்தில் 55 வருஷங்கள் நிறைவேற்றி இருக்கிறார். If you read in Acts chapter 6 verse 5, we read about Stephen. அப்போஸ்தல நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசித்தா ஸ்தேவானை பற்றி நாம் வாசிக்கிறோம். We see that he was a man full of faith and the Holy Spirit. ஸ்தேவான் வந்து விசுவாசம் நிறைந்து பரிசுத்தாவின் நிறைந்தவரை காணப்பட்டான். Can't see him being called an apostle or prophet, but he was serving at the tables. ஸ்தேவான் வந்து அப்போஸ்தலனோ தீர்க்கதரிசியோ வேற எதுனா பொறுப்பா அழைச்ச மாதிரி அங்க தெரியல. பந்தி விசாரித்து கொண்டு ஸ்தேவான் இருந்தான். Today we see people are full of other spirits and things serving in the ministry and creating a lot of trouble. இன்றைக்கு ஜனங்க ஊழியத்தில் கூட வேற ஆவிகள் பெற்று சேவை செய்கிறார்கள். அது அவங்களால அநேக பிரச்சனைகளை கூட நேரிட்டு பார்க்குறோம். Stephen we see preached the gospel and died a martyr for Jesus. ஸ்தேவானை பற்றி நாம் வாசித்தா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி தேவனுக்காக இரத்த சாட்சியா மரித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். To serve tables they needed, we read in verse 3, men of good reputation, full of the Holy Spirit and wisdom. And that was not for doing ministry as we assume. இங்கே பந்தி விசாரிப்பு செய்யறதுக்காக 3ஆம் வசனத்துல என்ன தகுதி வேணுமா இருந்ததுன்னு சொல்லி அது ஊழியம் செய்யறதுக்காக இல்லை, பந்தி விசாரிப்புக்காக. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஜனங்களை வேணுமா இருந்தது. ஹல்லேலூயா. இது ஊழியம் செய்யறதுக்கு இல்லை, பந்தி விசாரிக்கிறதுக்கு. During his mortal ministry, Jesus Christ first of all told the Samaritan woman at the well about worship of God and living waters which a person drank would never thirst again. பூமியில ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது சமாரியா ஸ்திரீயின் இடத்துல தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றும் ஜீவ தண்ணீர்
குடிக்கும்போது அல்லேலூயா மறுபடியும் தாகம் அடைய மாட்டார்கள் என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்திருந்தார். In John chapter 4 verse 14 Jesus says, "But whoever drinks of the water that I shall give him will never thirst, but the water that I shall give him will become in him a fountain of water springing up to everlasting life." Hallelujah. யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 14 வசனத்துல நான் கொடுக்கிற தண்ணி குடித்தா தாகம் அடைய மாட்டார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். Hallelujah. What a powerful statement he made. He took all our pains and sorrows as our savior. என்ன வல்லமை வாய்ந்த வார்த்தை பேசி இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் சுமந்து ஹல்லேலூயா நம்முடைய இரட்சகராய் ஹல்லேலூயா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Jesus is hanging from 3 nails on the cross, suffering in agony. 3 ஆணியால் ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். As he is in a state of shock and dehydration due to loss of blood, he is crying out, "I thirst." அங்க சிலுவையில தண்ணியும் போய் மரண வேதனை அடைந்து கொண்டு ஹல்லேலூயா ரத்தம் எல்லாம் போய் தாகம் அடைகிறேன்னு சொல்லி ஹல்லேலூயா அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டிருக்கிறதே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. In Acts chapter 3 verse 18 and 18 to 20 we read, hallelujah, what the Lord spoke through his prophets that Christ must suffer, hallelujah, has been fulfilled. So what do we have to do? Repent and be converted, hallelujah, that your sins may be blotted out, hallelujah, and times of refreshing will come from the presence of the Lord. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரம் 18 20 வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னதே முன்குறித்த அவைகளை இவ்விதமாய் நிறைவேறினது. ஆனபடினால் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே கிறிஸ்து முன்குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டும் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். Hallelujah. Today what do we have to do? It's time to set your life in order. இன்றைக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஜீவனை ஒழுங்குபடுத்த வேண்டும். Today if your sins are not washed in the name of Jesus in baptism according to Acts 2:38, the seal of his blood will not be upon you and you cannot go to heaven. இன்றைக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 வசனம் பிரகாரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் முத்திரை உங்க மேல காணப்படாது. அப்பொழுது நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. The anointing on your ministry will not save you. உங்க ஊழியத்தின் மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை ரட்சிக்காது. Only the anointing on your personal life will. உங்க சொந்த வாழ்க்கை மேல இருக்கிற அபிஷேகம் தான் உங்களை ரட்சிக்கும். Your ministry is for the people's edification. But what is your present life like right now? ஊழியம் ஜனங்களுக்காக, அது உங்களை ரட்சிக்காது. அவங்களுக்கு பக்தி விருத்தி அடையும்படிக்கு இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், that's what counts. அதுதான் கணக்குக்கு வர்றது. The anointing you received 20 years ago is not going to save you today. 20 வருஷம் முன்பாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இன்னைக்கு உங்களை ரட்சிக்காது. Many people are sick in the body and that's because of unconfessed sin. அநேகர் வியாதிப்பட்டு தொடர்ந்து வியாதியாவே இருக்கிறாங்க. அது ஏன்னு சொன்னா பாவங்கள் அவங்க பரவலன் விட்டுருக்காங்க, அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ள. They'll be talking against the Lord without even having discernment.
கர்த்தருக்கு விரோதமாகவே அவங்க பேசின்னு இருக்குவாங்க. அந்த பகுத்தறிவு இருக்கிறபடியா யூ ஹாவ் டு பி இன் அ கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் இஃப் யூ ஹாவ் டு பி அலைவ் வித் செல்ஃப் டுடே. இன்றைக்கு நீங்கள் உயிரோட இருக்கணும்னு நீங்கள் நினச்சாவே தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணும் ஒரு நாளெல்லாம். இஃப் யூ டோன்ட் கன்ஃபெஸ் இட் அண்ட் obtain forgiveness, the devil catch hold of your body and won't leave it. நீங்கள் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுண்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாத இருந்தால் சத்ரு வந்து உங்கள் சரீரங்களை பிடித்து ஆட்டி படிச்சுட்டு இருக்கோம், விடவே மாட்டான். he can take your life also. ஒரே நாளில் கூட உங்கள் ஜீவனை கூட எடுக்கலாம். in these days the wrath of God is upon being poured out on both the Gentiles and God's people too. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தருடைய கோபாக்கினி பிரஜாதிகள் மேலேயும் கர்த்தருடைய ஜனங்க மேலேயும் கர்த்தர் ஊற்றின்று வருகிறார். your death and life is in the power of your tongue. உங்கள் ஜீவனும் மரணம் எங்கே இருக்குது? உங்கள் நாக்கின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. Jesus has not fixed a time for you to die other than the 120 years mentioned in the Bible today. அதல்லாதபடிக்கு நீங்கள் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு நாளில் மறிக்கிறாங்க, இன்னொருத்தர் 20 நாள்லேருந்து ஏசுநாதர் குறித்து வச்சது கிடையாது. 120 வருஷம் தான் இன்னைக்கு மனுஷன் மறிக்கிறதுக்கு வயசு, மோசே மறிச்ச வயசு. The 70-80 years mentioned in Psalm 90 was for the rebellious house of Israel. 70-80 வயசுல மறிச்சாங்கன்னு சங்கீதம் 90 நம்ம வாசிக்கிறோம். அது வந்து மொரட்டாட்டம் செய்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அது வைத்திருந்தது. It's your mouth that gives room to the devil or the Holy Spirit to work in your life. Just watch what you say. உங்க வாய் தான் பிசாசுக்கு கிரியை செய்யறதுக்கும் இடம் கொடுக்கறது, உங்க வாழ்க்கையில பரிசுத்தாவிக்கும் இடம் கொடுக்கறது. அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை பற்றி. Jesus is coming immediately to take us to heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே சீக்கிரமா வருகிறார் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு. All you have to do is get ready. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். How you started won't count, only how you finish. நீங்க எப்படின்னா ஆரம்பிச்சிருக்கலாம், அது கணக்குக்கு வராது. இப்போ முடிவுதான் கணக்குக்கு வரும். Most people are losing out in the end. அநேக ஊழியக்காரர்கள் கூட கடைசி வரும்போது எழுந்து போய் விடுவார்கள். How are you going to finish? நீங்கள் எப்படி முடிக்க போறீர்கள்? It's time to set your house in order. உங்க வீட்டை ஒழுங்குபடுத்துற நேரம் வந்து விட்டது. You might not even get a chance to repent as it happened in the first church. நீங்கள் மனம் திரும்புறதுக்கு மன்னிப்பு கேட்கறது கூட ஆதி சபையில அனனியா சஃபாருக்கு கிடைக்கல சந்தர்ப்பம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கூட நம்ம கூட சந்தர்ப்பம் கிடைக்குமோ இல்லையோ தெரியாது. Hallelujah. Who were the hungriest and thirstiest of all that followed Jesus? Hallelujah. பசிதாகமா இருக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். வேதத்தில் யாரா இருந்தார்கள்? They were a group of women. ஒரு கூட்டம் சகோதரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடைசி வரைக்கும் பின்பற்றினார்கள். Till the very end, a group of women followed Jesus, stayed by the side. Hallelujah. When he was bleeding in excruciating agony on the cross, அவர் ரத்தம் சிந்திக்கொண்டு மரண வேதனை பெற்று சித்திரவாதம் பண்ணி ஹல்லேலூயா 3 ஆணில தொங்கி கடைசி வரைக்கும் ஒரு கூட்ட சகோதரிகள் இருந்தார்கள். The same women folk were at the tomb also first of all. கல்லறை அண்டை முதலாவது அதே சகோதரிகள் இருந்தார்கள். Hallelujah. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you now. Hallelujah. You make a decision. What sacrifice you're going to make for the sacrifice Jesus made on the cross for each one of us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்பு கொடுத்த தியாகத்துக்கு ஈடாக நாம் என்ன செய்ய போறோம்னு ஒரு தீர்மானம் நான் செய்வோமா? ஒரு பெரிய ஆசீர்வாதம் வானத்தின் பலகனை திறந்து அவர் வருஷிக்க செய்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in times and seasons where the Lord Jesus Christ will open the windows of heaven and pour out blessings you don't have room enough to contain. இஸ்ரவேலின் துதிகள் வாசி செய்கிற மகா பரிசுத்த தேவனே, ஹல்லேலூயா. மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவரே, நான் ஆதி அந்தமும் ஹல்லேலூயா மரித்தோரில் முதல் பிறந்தவருமா இருக்கிறீரே,
அதுக்காக நன்றி. இதோ அல்லேலூயா பாதாளத்தின் அல்லேலூயா கர்த்தாவே மரணத்தும் திறவுகோளுடையவரே கொடா கொடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருவர் மேல உயிர்த்தெழுந்த வல்லமை அபிஷேகத்தை ஊற்றவன்மாவை ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும். ஆவியை ஊற்றும். விடுதலை நீ தார கர்த்தாவே. அல்லேலூயா. எல்லாரும் கூட உயிர்த்தெழுந்த வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய். இந்த பண்டிகை நாட்களில் நீ செய்த தியாகத்துக்கு ஈடா அவங்க கனப்படுத்தும் போது உண்மை கர்த்தாவே மகிமைப்படுத்தும் போது நீர் எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை கட்டளையிடுற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆசீர்வாதம் வழி நடத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Lord Jesus, I pray for each and everyone listening to this message. I pray, Lord, that you pour out your resurrection power on each and everyone watching, Father, and their families. Set the captives free, heal the sick, Jesus. Hallelujah. Power above man's power. What doctors can't do, your resurrection power can do today. Bring a dead person to life, Lord Jesus. Hallelujah. I pray that you, Lord, you heal them, Father, whatever they are expecting from you. Lord, when they give a sacrificial offering to honor you for the sacrifice you, hallelujah, did for us, Lord Jesus. Bless them and their families abundantly according to riches and glory. In Jesus' name I pray with thanksgiving. இந்த செய்தி உங்களுக்கு ஹல்லேலூயா ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேயும் கூகுள் பே நம்பர்லேயும் நீங்கள் அனுப்பி கொடுங்கள். இந்த பண்டிகை நாட்களில் விசேஷமான ஆசீர்வாதம் நீங்கள் ஆண்டரை கனப்படுத்தும் போது ஆண்டவர் வானத்தின் பலனை திறக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தின் மேல் வந்து பழிக்கும். If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings to the bank account number or the Google Pay number. Make a sacrificial offering and honor the Lord for the sacrifice. He made himself to be a living sacrifice, and you'll see him open the windows of heaven and pour out blessings you won't have room enough to contain. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் இந்த முகவரியில் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Contact us by the telephone number and come and receive your deliverance. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.